கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 23வது வசனம். கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் தேவைகள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஆச்சரியமாய் சந்தித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல தேவைகளின் நிமித்தமாய் அவைகள் சந்திக்கப்படாமல் நீண்ட நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் காத்திருப்பீர்கள். பல இடங்களிலும் பல மனிதர்களிடத்திலும் தேவைகளுக்காக உதவி கிடைக்கும்படி முயற்சி செய்தும் இருப்பீர்கள். அவைகளில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் உங்களின் தேவைகளை, எதிர்பார்ப்புகளை ஆச்சரியமாய் சந்திக்க செய்வார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் நல்ல பதில்களையும் நன்மைகளையும் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அவைகள் உங்களின் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆச்சரியங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி ஜெயத்தை பெற்று தந்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே நாம் தாவீதை குறித்து பார்ப்போமானால், இராணுவ களத்தின் மத்தியில் அங்கே 40 நாட்களாய் இஸ்ரவேல் இராணுவத்திடம் பயத்தை வரவித்தும் நிந்தையான வார்த்தைகளை பேசியும் தன் பலத்தினால் அச்சுறுத்திய கோலியாத்தை தாவீது சந்திக்கின்றார். இராணுவத்தை பயமுறுத்தியதையும் தன் தேவனை தூஷித்ததையும் பொறுக்காதவராய் தாவீது சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்திற்கு எதிராய் நின்று, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசித்து ஒரு கூழாங்கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினார் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கோலியாத்தை போன்ற பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் அனுதினமும் வந்து வந்து உங்களை பயமுறுத்துகிறதா? நம்பிக்கை இழக்கச் செய்கிறதா? சோர்ந்து போக பண்ணுகிறதா? தேவனிடத்திலே கிட்டி சேர விடாமல் இருக்கிறதா? கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அன்றைக்கு தாவீதின் கரத்தில் இருந்ததோ சிறிய கூழாங்கல் தான். ஆனால் அவர் வீழ்த்தியதோ பெரிய பலசாலியை. தாவீதின் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரின் பேரில் இருந்தது. ஆகையால் தாவீதின் கையில் இருந்த சிறிய கல் கர்த்தரின் பேரில் கொண்ட விசுவாசத்தினால் அது விஸ்வரூபம் எடுத்தது, பெரிய வெற்றியை பெற்று தந்தது. இன்றைக்கும் அப்படியாகவே உங்களின் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களின் பேச்சும் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் வெற்றி உங்களுக்கே. வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களை அச்சுறுத்துகின்ற கோலியாத்தின் சூழ்நிலைகளையும் ஜெயம் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிற சங்கீதம் 54:3 வாசிக்கலாமா? அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியன் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். பிராக்கெட்ல சேலா. சங்கீதத்துல எங்கெல்லாம் சேலான்னு வாசிக்கிறீங்களோ சற்று நின்று வாசிக்கவும் அப்படின்னு அர்த்தம். நின்று சற்று நிதானிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த வசனம் என்ன செய்யணுமா? நிதானித்து தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் இல்லைங்களா? இப்ப அந்நியர் எனக்கு விருப்பமாய் எழும்புகிறார்கள். அந்நியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப சவுலுக்காக பயந்துட்டு இருக்காரு. அப்ப இவரை காட்டி கொடுக்க நிறைய பேர் எழும்புறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிறைய பேர் செய்வாங்க. என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறது சத்துருக்கு பிடிக்காது. நம்ம நினைப்போம் நம்ம அண்ணன், நம்முடைய மாமா, நம்முடைய ஃப்ரெண்டு, நம்ம வளர்த்த பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது.
கிடையாது. அவங்களுக்குள்ள சத்ருவின் கிரியை இருக்கு. அவங்க அந்நியரா மாறுறாங்க. அப்ப தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம செபிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாறிட்டோம்னா அந்த 6 வாரங்கள் ஒழிந்து போகும். இந்த 6 வாரங்கள் என்ன செய்யும்? ஓய்ந்து போகும். தாவீதுக்கு எதிராய் எழும்புவது கூட்டம் இல்ல, கடவுள் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கர்த்தரோடு கூடவே இருந்தார். ஆமென். நீங்க கர்த்தரோடு கூட என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மாக்களை கர்த்தர் உபய பண்ணுவார். ஆமென். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என்னங்க, உசுர வாங்க தேடுறாங்களாம். நம்ம சொல்லுவோம்ல, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்படி நம்ம திட்டுறோம். ஆனா கொடியர்னா எப்படியாவது இவனை ஒழிச்சு கட்டுறன்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்களதான் கொடியர்னு இவர் சொல்றாரு. நீங்க வாங்க தேடுகிறாங்க, செத்து போனா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி யாராகிலும் இருப்பார்களானால் அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்காக நீங்க 2 கையை வானத்துக்கு நேரா எரித்து ஆண்டவரே அவர்களை வாழ்ந்துக்க செய்யுங்க. ஏன் அவங்க வாழ்ந்திருக்கணும்? நான் வாழ்ந்திருப்பதை அவங்க பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த மாதிரி கொடியரா அந்நியரா இவங்க ஏன் மாறுறாங்கன்னா, கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தணும். எல்லா மனுஷனும் அப்படிதான் செய்யணும்ல. அந்த இஸ்ரவேலின் மொத்த கோத்திரமும் தேவ சமூகத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது அவர் தனக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஆண்டவரே நீங்க என் முன்னாடி வாங்கன்னா ஆண்டவர் வந்து பிரசன்ட் ஆகுறாங்க. ஆண்டவர் வந்து அங்க அட்டண்டன்ஸ் போடுறார். அப்ப தனக்கு முன்பாக தேவனை நிறுத்தி பார்க்கணுங்கிறார். எனக்கு முன்னாடி தேவன் இருக்கிறார், என்ன செஞ்சாலும் அவர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற உணர்வு வேணுங்கிறார் தாவீது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அந்நியரா அவங்களுடைய பிராணனை கேட்டு மாட்டாங்க, கொடியேற மாட்டாங்க. நீங்க ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல விசேஷ விதமாய் தாவீது சொன்ன காரியங்கள் எல்லாம் அவருக்காக நாங்க எடுத்துக்கிட்டாலும் அவருக்காக மாத்திரமல்ல, அது எங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு விரோதமா எழும்புகிற கொடியர்களை, எங்களுக்கு விரோதமா எழும்புகிற அந்நியர்களை கர்த்தர் நீங்க மன்னிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்க இருதயங்களை காணப்படுகிறதானே எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு கர்த்தரை முன்னாக வைத்து அவரை பார்க்கக்கூடிய கண்கள் அவர்களுக்கு தருவீராகப்பா. எங்களையும் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னு: உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 7:13. பிரியமானவர்களே, என் மீது அளவில்லாத அன்பு வைத்து எமக்காகவே தம் ஜீவனை தந்த எம் ஜீவனுள்ள கிறிஸ்துவை விட இந்த உலகத்தில் எந்த அன்பும் பெரியதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த சூழ்நிலைகளுக்கேற்ப இந்த வார்த்தை கூறப்பட்டிருந்தாலும் இன்றைய காலத்திலும் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொண்டால் கர்த்தரின் உன்னத ஆசீர்வாதங்களின் பங்காளிகளாவோம். என் மீது முழுமையான அன்பை வைத்திருக்கும் எம் அன்பு இயேசு சொல்கிறார், உன்னை, உன் குடும்பத்தை, உன் சபையை, உன் தேசத்தை நான் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன். உன் ஆசீர்வாதங்களை அதிகரிக்க பண்ணி உன்னை வைத்திருக்கும் அன்பின் நிமித்தம் உன் பொருளாதாரத்தையும் உன் பிரயாசங்களையும் உனக்குள்ள சகலத்தையும் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகையால் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மீது நிறைவாய் வரும்படி இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம்: மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மனுஷர்கள் இன்றைக்கு நம்முடைய முகத்தை, நம்முடைய தோற்றத்தை பார்த்து இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே கணிக்கிறதை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய
தோற்றத்தையோ நம்முடைய முகத்தையோ பார்த்து இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்வதில்லை. ஆண்டவர் இந்த நாட்களிலே இருதயத்தையும் இருதயத்தினுடைய செயல்பாடுகளையும் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இருதயம் இந்த நாட்களிலே எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த சரீரம் இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை வைத்து, மனுஷனுடைய செயலை வைத்து இந்த நாட்களிலே இவர் இப்படியாக இருப்பார், இப்படியாக இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கற்பனை பண்ணுவோம். ஆனாலும் பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக நாங்கள் கற்பனை செய்வது இந்த நாட்களில் தவறான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய அதாவது நாம மகிமைக்காக தெரிந்து கொள்ளும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே நின்றவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே நல்ல தோற்றம் உள்ளவர்களாய், அதே வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கவில்லை. அவர்களுடைய தோற்றத்தையும் அவருடைய காரியத்தையும் வைத்து இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அந்த இடத்திலே இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் அல்ல என்று சொல்லி கடைசியாக அந்த நாட்களிலே தாவீதை அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை இந்த வேத பகுதியை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் இருதயத்தை போல் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமுள்ள இருதயத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் நம்முடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் தனக்கு பிரியமான காரியத்தை தன்னுடைய சித்தத்தின்படி நமக்கு இந்த நாட்களை கொடுத்து நம்மை இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலேதான் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, முதலாவது ஒரு மனுஷனுடைய தேர்வு, மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே அவன் தோற்றத்தை வைத்து இந்த நாட்களிலே கணக்கெடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய காரியமோ இந்த நாட்களிலே மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் இந்த நாட்களிலே நம்மை கணக்கெடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக திருப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தேவனோடு இடப்படக்கூடியதாக, தேவனுடைய சத்தத்தை அறிந்து தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அடைந்து இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே இருக்கக்கூடியதாக இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் தாவீது மூலமாய் தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய காரியங்களை எல்லாம் நாட்களிலே செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய பக்கமாக இந்த நாட்களுக்கு இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.